சொல்லுவாங்க. நான் சொன்ன விஷயத்தை உங்கள் மனசில் பதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கைதட்டுங்கன்னா உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கைதட்டுங்க, மனசில் பதிஞ்சிச்சா? வரவு 10 செலவு 8 மீதம் இல்லை, சேமிப்பு 2 வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், ஆசைப்படுங்க. ஆசைப்பட வேண்டாம்னு சொன்னால் வாழ்க்கையே இல்லை. பேராசைப்படாதீங்க. பேராசைப்படுறதுல இந்த பிரச்சனை எல்லாம். அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். அவன் கார் வாங்கிட்டான், அவன் நெக்லஸ் வாங்கிட்டான், அவன் ஃப்ளாட் வாங்கிட்டான், அவன் அங்கே நிலம் வாங்கிட்டான், அவன் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கான். இப்படி ஏன் மேலே இருக்கிறவனே அவன் வாங்கிட்டு இருக்கிறவனே பார்த்து பரவாயில்லைட்டு இருக்கீங்க? நமக்கு இருக்கிறது போதும். திருப்திப்படுங்க. திருப்திப்பட்டாலே சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்லி பாருங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம கவிஞர் சொல்லுவார், சிறுப்புலேன்னு அழுகையே அங்கே பாடுறான்னு அவனுக்கு காலே இல்லை. எல்லாத்தையும் விட நம்ம நல்லா இல்லையா? நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, நல்லா இருப்பீங்க. எல்லோரும் ஐயா சொன்னாங்க, அங்கே முத்துராமன் சார் எல்லா விழாவுக்கு வந்தாரு, வந்து எல்லாரையும் வாழ்த்துறாரு. வாழ்த்துறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. யாரும் குழந்தையிலேருந்து வளர்த்தேன், கமலஹாசன் தூக்கி வளர்த்தேன், நல்லா இல்லையாவா? ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக, கனிமுத்து பாப்பா நான் இயக்கிற முதல் படத்தில் இருக்கிறது ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமா. அகில இந்தியாவில் புகழ் பெறலையா? மீனா என்னுடைய எங்கேயே கேட்ட குரலில் குழந்தை நட்சத்திரம். இன்னைக்கு மீனா நல்ல ஹீரோயினா இல்லையா? அப்புறம் நம்முடைய பாலச்சந்தர் சார் கொடுத்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவனை வளர்த்தேன், தூக்கி வளர்த்தேன். இவர் வளர்ந்து வரையும் வளர்த்தேன் ரஜினிகாந்தை. நல்லா இல்லையா? குஷ்பு தமிழே பேச வராது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. அதை தமிழில் சொல்லிக் கொடுத்து, இங்கிலீஷில் எழுதி கொடுத்து, ஹிந்தியில் எழுதி கொடுத்து பேச வச்ச முத படம் தர்மத்தின் தலைவரில். இன்னைக்கு அது கொள்கை பரப்புச்சியாளர். கௌதமி முதல் நாள் டான்ஸு ஒய்ஜிபியில் ஷூட்டிங் ரஜினி சாரோட குரு சிஷ்யங்கிற படத்தில். புலியூர் சுரேஜா எங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர். ஒரு வாரம் ரிஹர்சல் கொடுத்து கூப்பிட்டு வந்தது. அங்கே வந்து ரஜினி சார் கையை பிடிக்க சொன்னால் ரஜினி சார் கையை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்குது. அப்படியே ஆடுது, புடி கட்டிப்பிடினா கட்டி பிடிச்சிட்டு ஆடுது. என்ன புலி சார், நான் பக்காவாக ரிஹர்சல் பண்ணியிருக்கேன் சார், என்னோட ஆட சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக புலியோடு சேர்ந்து கரெக்டாக ஆடுது. ரஜினியோட சேர்ந்து ஆட்டம் இல்லை, பயம். அப்புறம் நானும் ரஜினியை முடிவு பண்ணோம், சரி இந்த நேரத்தில் இப்படி எடுத்தோம்னா சாங் நல்லா வராது. 2 நாளைக்கு வசனம் எல்லாம் எடுப்போம், அப்புறம் டான்ஸ் எடுப்போம். 2 நாளைக்கு வசனம் எல்லாம் எடுத்து ரஜினியோட பழக வச்சு அதுக்கு பிறகு எடுத்ததான் கௌதமி. இன்றைக்கி தமிழகத்துடைய தலை சிறந்த கதாநாயகிகளே ஒருத்தி. விசு சார் நாடகத்தில் பெரிய நாடகங்கள் புகழ்பெற்ற பிறகு குடும்பம் ஒரு கதவுங்கிற படத்தில் தான் முத அவரை நடிக்க வச்சு அவருடைய கதையிலேயே அவர் சிறந்த நாயகனாக போட்டெடுத்தோம். இன்றைக்கி அரட்டை அரங்க விசுன்னு அகில உலகமும் பாராட்டுகிற விசுவாக வளர்ந்துருக்காரு. ஆகவே நாங்கள் கைவிட்டதெல்லாம் வளர்ந்துருக்கு. அது மாதிரி இவர்களும் வளர்வார்கள், வளர வேண்டும் என்று நான் உளமாற வாழ்த்துறேன். அவர் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். நாங்கள்லாம் ஏன் நல்லா இவ்வளோ இங்கே வந்தோன்னு சொன்னாங்க, என்ன சார் இப்படி ஆடி ஓடி அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, மனசு தான் காரணம். நாங்கள் வாழ்த்திட்டு இருக்கிறோம், நீங்கள் எங்களை வாழ்த்துறீங்க. அந்த வாழ்த்து எங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன வயசு இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது. இது நான் படிச்சுட்டு சொல்லுது, நெட்டில் படிச்சுட்டு சொல்கிறாங்க. பிறந்த தேதிப்படி எனக்கு வயசு 81, உடல் வகைப்படி எனக்கு வயசு 51, மனசுப்படி எனக்கு வயசு 31. எனக்கு இவங்க நடனம், நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கிற ஃபேமிலி இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வயசு 18. வேறு ஒன்றுமே இல்லைங்க. 81 இருக்கிற ஒன்றை தூக்கி இந்த பக்கம் போட்டுங்க, அவ்வளோதான். வயசாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் வயசாகிடும். நாங்கள் வயசாச்சுன்னே சொல்கிறேன். நாங்கள்லாம் கலைஞர்கள், எங்களுக்கு வயசே இல்லை. ஆக கலைஞர்களை ரசிக்கிற உங்களுக்கும் வயசு இல்லாமல் இருக்கணும்னா நான் சொன்னபடி சந்தோஷமாக வர வைக்கிறத செலவு பண்ணிக்க, இருக்கிறத சந்தோஷப்படுங்க, பேராசைப்படாதீங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு எல்லாரையும் வாழ்த்து, யாரையும் திட்டாத, அழிஞ்சு போ சொல்லாத. வாழ்க வாழ்க வாழ்கன்னே சொல்லிட்டு உன் மனசு சுத்தமாக இருக்கும். பொறாமை வேண்டாம், பொய்ப்பு வேண்டாம், போட்டி வேண்டாம். இந்த அம்மா வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வாழ்த்துறது என்ன அர்த்தம்? ஒரே தொழில் ஆனால் வாழ்த்துறாங்களே, மனசு வாழ்த்தணும்னு சொல்லுது, அவ்வளோதானே. வாழ்க்கை என்பது நம்ம கையில் இருக்குது. நீங்கள் நல்லா
இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வயசு கூடாது, வறுமை வராது, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம். தமிழை சும்மா முத்தமிழ்னு சும்மா வைக்கல, இயல் இசை நாடகம் மூன்றையும் வைத்திருந்தீர்களானால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். அதுதான் முத்தமிழ். ஆகவே அப்படி இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் கலந்து கொண்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல குறிப்பாக அந்த பெற்றோர்களை நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பெற்றோர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் எவ்வளவு நன்மை இருக்குது அப்படிங்கிறது நம்ம குரு சொன்னாங்க. இதில் உயர் பயிற்சி இருக்குது, யோகா இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. பல பிள்ளைகளுக்கு இப்போ ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். அதில் இந்த கையில் கொண்டு போய் செல்ஃபோனை கொடுத்துட்டோமா? உண்மையாக சொல்கிறேன், அந்த செல்ஃபோன்னால் எவ்வளவு நன்மை இருக்கோ அவ்வளவு தீமை இருக்குது. அது உதவுகிறது மாதிரி இல்லை. பல விஷயங்களில் கம்யூனிகேஷனில் அது நல்லா உதவுது. ஆனால் கம்யூனிகேஷன் மட்டும் உதவுறதுக்காக இருந்தால் ஓகே, அது இல்லை. அதில் என்ன வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை சரியாக மாற்றுவதற்கு இது மாதிரி நுண்கலைகளை சொல்லிக் கொடுங்கள். வெறும் படிப்பு மட்டும் போதாது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் போதாது. மற்ற நேரம் ஓய்வு நேரம் இருக்குது பாருங்கள், அதில் அந்த தப்பான வேலையெல்லாம் போகுது. அந்த நேரம் கிடைக்குது பாருங்கள் தப்பு செய்கிறதுக்கு. அந்த தப்பு செய்கிறதுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கணும்னா இந்த நுண்கலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து விட்டுருங்க. அவங்களுக்கு தப்பு செய்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. நல்லா தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தடவை கைப்பற்றுவீங்க எல்லா பெற்றோர்களும். நான் இப்போ மல்லிகா கல்ச்சருக்கு மட்டும் கொண்டாந்து சரின்னு சொன்னால் நல்லா இருக்காது. அந்த அம்மாவுடைய அபிநய நாட்டிய பள்ளியிலையும் சரிங்க. ஆக மொத்தத்தில் பிள்ளைங்களே ரொம்ப டைட்டாக வச்சுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க. அது குழந்தைங்க கெட்டு போச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். குழந்தைங்க நல்லா ஆகிறதும் கெட்டு போகிறதும் வேறு யார் கையிலையும், பெற்றோர் கையிலையும் ஆசிரியர் கையிலையும் தான் இருக்குது. புலமை பித்தன் சொன்னார், பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், அன்னையுடைய வளர்ப்பிலே தான் அவர்கள் கெட்டவராகவும் நிலவராதுன்னு சொன்னார். ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்குங்க. கெட்டு போச்சுன்னு சொன்னால் யாரையும் ஒத்துக்க, பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தான் நான் திட்டுவேன். ஆகவே நீங்கள் சரியாக வளர்த்தா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நல்ல குழந்தைகளாக மட்டுமே வளருவார்கள். அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்முடைய சிவகுமார் சார், என்றும் 16 சிவகுமார் இருக்காரு, அவருக்கு 2 பிள்ளைங்க, சூர்யா கார்த்தின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் சினிமாவில் இருக்காங்க, அவங்களும் ஒழுக்கமாக இருக்காங்க. இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் அது பொறுக்க முடியாது. எனக்கு எப்படி கெட்டவனா ஆமாம் போனால் அதுக்கு அவங்களுக்கு பெரிய யோசனை. உடனே சிவகுமார் சார்ட்டையே போய் கேட்டாங்க, கார்த்திகை சூர்யாவும் இவ்வளோ ஒழுங்காக இருக்கானுங்களே, அடித்து வளர்த்தீங்களா அதட்டி வளர்த்தீங்களா அப்படின்னு சிவகுமார் சார்ட்டு போய் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அப்போ சிவகுமார் சார் சொன்னார், அடித்து வளர்க்கலை, அதட்டி வளர்க்கலை, நானும் என் மனைவி லட்சுமியும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டினோம், அதனை என் பிள்ளைகள் பின்பற்றுகிறார். தயவு செஞ்சு சொல்கிறேன், அறிவுரை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். நான் எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னு கேட்பான். அறிவுரை சொல்லாதீர்கள், வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் பிள்ளை உங்களைப் போல ஒழுக்கமானவர்களாக வருவார்கள். வர வைப்பது பெற்றோர்கள் கையிலையும் ஆசிரியர் கையிலையும் இருக்கிறது என்பதை இருகரம் கூட்டி உங்கள் அனைவரும் கையில் மூலமாக வருங்காலத்தில் நல்ல பிள்ளைகள் உருவாகட்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து சொல்ல வேண்டியது, சிஷியனுடைய அப்பா அம்மா பற்றி சொல்லிட்டோம். குருவனுடைய அப்பா அம்மா, அவர் பன்னீர்செல்வம் அவருடைய தந்தை. அவர் உயர்நீதிமன்றத்திலேயே பணியாற்றியவர். இப்போ இருக்கிற உயர்நீதிமன்றம் இல்லை, இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் தீர்ப்பு இல்லை, இன்னும் என்ன வருது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க முடியாதுன்னு கோர்ட்டே இப்போ பரபரப்புக்குரிய பாராளுமன்றம் ஆகிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட அப்படி இல்லாத காலத்தில் இருந்த நீதிமன்றத்தில் பணியாற்றியவர் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள். அவருடைய மனைவி துளசி அவர்கள், அவங்க பெரிய பட்டதாரி, வேளாங்கண்ணி பள்ளியில் இன்றைக்கும் ஆசிரியராக இருக்காங்க. அவங்க தான் இந்த நிறுவனத்துக்கு இயக்குனர், ஃபவுண்டர், நிறுவனர்லாம். அந்த பள்ளியில் எல்லா விதமான கலைகளும் சொல்லித்தராங்க. பாட்டு, நடனம், இசைக்கருவிகள் அவ்வளவும் சொல்லித்தராங்க. அதை சிறப்பாக்கி மேலே கொண்டு வரணும் நம்முடைய கலைகளுங்கிறதுக்காக அந்த துளசி அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் பொண்ணையுமே இந்த கலைத்துறையில் விட்டுருக்காங்கிறது உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பொண்ணு நவமியா வெறும் பரதநாட்டியம் இல்லை, அவங்களும் பிஇ படித்தவர்கள். மகிழா அவங்க எம்இ படித்தவர்கள். இன்னொரு பொண்ணு, இவங்க பரதநாட்டியத்தில் நெட்டுவாங்க கற்றுக்கிட்டு இப்போ குருவாயிட்டாங்க.
அந்த அம்மா பியானோ படிச்சுட்டு டீச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த குடும்பமே கலை குடும்பமாக இருந்து பரதத்தை வளர்க்கிறது, இசையை வளர்க்கிறது. அதற்காக அவங்களுக்கு ஒரு முறை கையெழுத்தி மனமார்ந்த பாராட்டுகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதே போல் சிஷியை குருவை பற்றி சொல்லும்போது அது எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டு அதன் பிறகு தான் அது அரங்கேற்றாகி அதன் பிறகு இப்போது குருவாக அது மாறி இருக்கு. அந்த குரு எப்படிப்பட்ட குரு அப்படின்னு நான் சொல்லணுமா? இந்த டான்ஸை பார்த்தா தெரியாதா? வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பொண்ணு ஆட்டத்துக்கு பயிற்சி கொடுத்து அவரை தயாரித்து நவமியா போதுமா? இதுக்கு மேலே அவர் பாராட்டு சொல்லுமா? கை தட்டுங்க. வேறு நவமியா ஒரு நீங்கள் கைதட்டத்தில் ஊக்கம் பெற்றால் இன்னும் பல குழந்தைகளை உருவாக்குவார். பல குழந்தைகளை மட்டுமில்லை, பல குருமார்கள் அந்த குழந்தைகளிலிருந்து வருவார்கள். ஆகவே அதுக்காக நவமியாவை நம்ம பாராட்டுவோம். ஆகவே நீ இதுக்கு எடுத்துக்கொண்டிருந்த இந்த முயற்சி எவ்வளவு சிறப்பாக இருந்ததுங்கிறத நம்ம குரு சொல்லிட்டாங்க, ராம்ஜி சொல்லிட்டாரு. ஆகவே நானும் திருப்பி சொல்ல, அவங்க சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். அடுத்து நம்ம குழந்தை நான் போட்டு என்னமோ வரிசையாக பேரெல்லாம் டான்ஸு பேரெல்லாம் போட்டுக்கிட்டு எழுதிட்டு வந்தால் இவர் மொத்தத்தையும் சொல்லிட்டார். நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறோம், கதாநாயகி அறிமுகப்படுத்துகிறோன்னா அந்த அறிமுகப்படுத்துகிற ஷாட்டில் கைதட்டு வாங்கணும். அது எங்கள் மோட்டிவ். ரஜினி சாரை வந்து சும்மாவில் காமிக்க மாட்டோம். அப்படி ஷைன் திரும்பி பார்க்குற மாதிரி ஷார்ட் போட்டால் கைதட்டலாம். அங்கே போடு ஆமாம் வந்து 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 நடையில் வந்து அப்படி தூக்கினா தான் ரஜினிகாந்த் தெரியும். அப்போ தான் அதுதான் கைதட்டு. அதே மாதிரி கமல் வந்து எங்கேயாவது பறந்து வந்து இந்த குதிப்பான், ஹெலிகாப்டர் வந்து குதிப்பான். அந்த ஷாட் தான் ஃபஸ்ட் ஷாட்டு. உடனே கை தட்டிடுறீங்க. அந்த மாதிரி இந்த புஷ்பாந்தியில் நம்ம உள்ள பளிச்சுன்னு உள்ளே வந்தது பாருங்கள். அந்த பளிச்சுன்னு உள்ளே வந்ததே அறிமுக ஷாட். அது வந்து அந்த ஹரிணியை வந்து உள்ளே என்ட்ராகும்போது நம்ம மனசில் என்ட்ராகும்போது மனசில் பிடிச்சா என்ட்ரியிலே ஒரு உயரமான பொண்ணு, அங்கலட்சணம் அத்தனையும் பொருந்த பொண்ணு, நல்ல கலரில் இருந்த பொண்ணு, நல்ல உடை, நல்ல நகை, நல்ல புன்னகை, இவ்வளவோடையும் வந்து முதல் ஷாட் இருந்தது. அப்போவே அஸ் ஏ டைரக்டர் நான் கைதட்டிட்டேன். நடனம் அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் நடனம் ஆடுற பெரும்பு இந்த குருமார்கள் கோச்சிக்கக்கூடாது. மூஞ்சியை உம்முன்னு வச்சுக்கிட்டே ஆடும். ஏன்னா பயிற்சி சரியாக இருந்திருக்காது. சரியாக பண்ணுவோமா சிரமம் பண்ணுவோங்கிற ஒரு பயத்தோடையே ஆடும்போது சிரிப்பு எப்படி வரும்? ஆகவே அந்த பயமே இல்லை நம்ம ஹரிணிட்ட. துணிஞ்சு நான் தாண்டா அன்றைக்கி மேடையில் அப்படின்னு வந்தது பாருங்க. அதுதான், அதனால தான் சிரிப்பு வந்தது, புன்னகை வந்தது, அபிநயம் வந்தது. அதுக்கடுத்து கணேஷ் கௌதம் புன்னகையோடு இல்லை, அந்த கணேஷ் பட்டோன்னு ஒரு பக்தியும் வந்தது. அது முகத்தில் தெரிஞ்சுது. அதில் வந்து அடுத்தது அலாரிப்பு. அதில் வந்து பத்மா சிவராஜா பாடினாங்க, பத்மா யுவராஜ் பாடினாங்க. அந்த பாட்டு சிறப்பாக, நம்முடைய நவமியினுடைய நட்டுவாங்கல் சிறப்பா, கரணியுடைய நடனம் சிறப்பா? யாராவது சொல்லுங்க. அலாரிப்பில் 3 பேரும் முத்திரை பதிச்சாங்க. இந்த 3 பேரில் யார் சிறப்புன்னு சொல்லுங்கள். நாம் இது ஒரு பட்டிமன்றம், நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். நான் தலைவர் இப்போ தீர்ப்பு சொல்லணும். எனக்கு தீர்ப்பு சொல்ல தெரியல. அப்படியா? வேண்டாம், அதான் பெட்டர்னு சொல்றீங்க. ஆகவே 3 பேரும் சிறப்பு என்று நான் தீர்ப்பு வழங்குகிறேன். சப்தம் அப்படின்னு அடுத்த நாடகம். இது நாட்டிய நாடகம். நாங்கள்லாம் நடிகர்கள் நடித்து வசனம் பேசி முகபாவம் காட்டி வேலை வாங்குவோம். அப்போ நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வசனம் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாம் உண்டு. இந்த நாட்டியத்தில் வசனம் பேச முடியுமா? இல்லை. நடிகர்கள் நடித்து எந்த அளவுக்கு பேர் வாங்குவார்களோ அந்த அளவுக்கு நாட்டியத்திலே அபிநயம் கட்டி ஹரிணி பேர் வாங்கினார் என்பதை மிக தைரியமாக நான் சொல்லுவேன். என்ன முகபாவம் காட்டணும்? இசைக்கும் சரி, பாட்டுக்கும் சரி,
அவர் காட்டிய முகமும் ஆட்டமும் மக்களுடைய மனதில் இதுக்காக இந்த காரியம் செய்தார்கிறத தெளிவாக புரிய வைத்தார் ஹரிணி. புரிய வைக்கும்படி பக்கவாத்தியம் சரியாக இருந்தது. அதுக்காக நிச்சயமாக நீங்கள் கைதட்டணும். நடிக்க வச்சிட முடியும், எக்ஸ்பிரஷன் கொடுன்னு சொல்லலாம், திரும்பி பாருன்னு சொல்லலாம், அந்த வசனத்தை அழுத்தி பேசுன்னு சொல்லலாம். இங்கே எதை சொல்கிறது? தன்னுடைய முகபாவத்திலையும் நடிப்பிலையும் பாவத்திலையும் அந்த விஷயத்தை கொண்டு வர்றது தான் அந்த அரங்கத்தினுடைய சிறப்பு. அதை ஹரிணி அவர்கள் செய்தார்கள். அதற்கு பக்கபலமாக அந்த பக்கவாத்தியம் பூரா அவங்க எல்லாருமே கூட இருந்தாங்க. ஆகவே அடுத்தது வர்ணம். நவமியாவுடைய நட்டுவாங்கம், ஆற்காடு பாலாஜியினுடைய மிருதங்கம், ஹரணியினுடைய நடனம், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க. அந்த வர்ணத்தை ஒரு கலக்கே கட்டி ஒரு வர்ணமாக்கிட்டாங்க. அதுக்காக இந்த 3 பேருக்கு ஸ்பெஷலாக கைதட்டுங்க. அதில் அந்த புல்லாங்குழல் வச்சார் ரமேஷ், அவர் புல்லாங்குழலில் வசனம் பேசுகிறார். புல்லாங்குழல் இசையில் அந்த அசைவை காட்டுது நம்ம பொண்ணு. புல்லாங்குழல் அதில் ஃப்ளூட்டு வாசிக்கும் போது மனுஷன் வசனம் பேச முடியுமா? வாசிச்சார். வாசிக்கும் போது ஐயா வயலின் வாசிச்சார். அவர் வயலின் மட்டுமா வாசிக்கிறாரு கிடையாது, அவர் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு கதை சொல்ல போகிறாரு, ஏதோ ஒரு அழுத்தம் சொல்கிறாரு மாதிரி கதை. ஆகவே பக்கவாத்தியத்தில் இருந்தவர்கள் வெறும் கடமைக்காக சில பேர் வருவாங்க, அந்த வயல் நடக்கிற மாதிரி அறுத்துட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி ஃபுல்லாக பாதி காற்று வரும், பாதி மனுஷன் இருக்கும். சார் இவ்வளவு தெளிவாக பக்கவாத்தியத்துக்கு கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். அதுக்காக இந்த டீமுக்கு, துளசி அம்மாவுக்கு, பௌர்ணமிக்கு, அவங்களுடைய சிஸ்டர், அவங்க தான் இப்போ தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் அவங்க எம்இ படிச்சுட்டு பியானோ கற்றுக்கிட்டு இப்போ தொகுத்து வழங்குறாங்க. ஆக இந்த டீமை உருவாக்குனதுக்காகவே இந்த நம்முடைய நாட்டிய பள்ளிக்கு சிறந்த கைதட்டலையும் பாராட்டையும் கொடுக்கலாம். ஆகவே சிறப்பாக இருக்கிறதுல பரதநாட்டியம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கவாத்தியத்துக்கு முழு பலம் உண்டு. அந்த பக்கவாத்தியத்து பேர் எல்லோரும் சொன்னால் கூட நானும் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா டைரக்டர் எங்கள் பேரெல்லாம் சொல்லேம்பாங்க. அவங்க பாவத்துக்குரியவங்க தெரியுமா. நான் ரொம்ப வருத்தப்படுறது இந்த பக்கவாத்தியக்காரங்களை. இந்த பொண்ணாவது மேடையில் நம்ம முன்னால் ஆடுது, நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்துறோம் எல்லாம். அந்த ஆளுங்க இந்த இந்த ஒரு ஓரத்தை மட்டும் ஒதுக்கி கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அந்த குருமாவத்தில் தான் கேட்கணும். அவங்க அப்படி கொஞ்சம் மூஞ்சி தெரியுற மாதிரி கூட இப்படி திருப்பி கூட வைக்க மாட்டாங்க, இப்படி சைடில் வைப்பாங்க. அதில் அந்த மிருதங்கக்காரர் அந்த பாடுறவங்களையும் நட்டுவாக்கம் பண்ணுறவங்களையும் மறைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுதும் இந்த மாதிரி நாட்டியத்துக்கு பக்கவாத்தியம் அமைக்கிறவங்களுக்கு எந்த பெயரும் புகழும் வருவதில்லை. ஆகவே இப்போ நான் ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொன்னேன்னா அவங்க டைரக்டர் நம்ம பேரெல்லாம் சொல்லுவார்னு சந்தோஷப்படுவாங்க. ஆகவே ஒரு தடவை போடுறேன், சொல்கிறேன். ஆனால் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள். அதுக்காக மொத்தமாக கைதிட்டுருக்கேன். நட்டுவாங்கமும் நடன அமைப்பும் நவமியா பன்னீர்செல்வம், பாட்டு பத்மா யுவராஜ், மிருதங்கம் ஆர்காட் பாலாஜி, வயலின் கேஆர் சுரேஷ், ஃப்ளூட் பிஎன் ரமேஷ், மேக்கப் சண்முகத்தாய். எவ்வளோ அழகு பண்ண முடியுமோ அவ்வளோ அழகு பண்ணி, அழகான பொண்ணுக்கு ஒரு அழகு பண்ணி இருக்கிற சண்முகத்தாய். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ கிருஷ்ணன். கம்பேர் பண்ணியிருக்கிறது நம்முடைய தெய்வ கணபதி அண்டு மல்லிகா பன்னீர்செல்வம். மல்லிகா பன்னீர்செல்வம்னா என்னை பற்றி அறிவு பண்ணுறதுக்கு, ராம்ஜியை பற்றி அறிவு பண்ணுறதுக்கு நேற்று பூரா நெட்டில் உட்காந்து தேடி இருக்கு. இவர் கௌதம் இதில் அனுபவப்பட்டிருக்கிறதுனால அனுபவத்தோடு தொகுத்து வழங்கினார். அதே போல் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம வரவேற்க கேட்டிருக்காங்க நம்முடைய அரவிந்த் அவருடைய இதெல்லாம். அந்த மாதிரி இந்த பக்கவாத்தியத்துக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி அவருடைய மேலும் மேலும் வளர்ந்து இந்த நாட்டியத்துறையை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அதையும் இவர் தொட்டார், ராம்ஜி சார் தொட்டு விட்டார். நம்ம பொண்ணு இருக்கிற குமாரி ஹரிணி, இந்த பொண்ணு இது அரங்கேற்றம் இல்லை, அந்த பொண்ணு சிங்கப்பூரில் அரங்கேற்றம் பண்ணிடுச்சு. கைதட்ட மாட்டீங்களா? நம்ம பரதத்தை கொண்டு போய் அங்கே யாரோ குரு
சுரப்பா தாஸ்னு சிஃபாஸுங்கிற ஒரு பள்ளியில் அங்கே படித்து பட்டம் வாங்கி குரு ரம்யா கிருஷ்ணன்ட்ட போய் அங்கேயே நாட்டிய விசாரணை டைட்டில் வாங்கி சிங்கப்பூர் முதலமைச்சர் முன்னால், அமைச்சர்கள் முன்னால், பாராளுமன்ற முன்னால் நம்முடைய அருணி சிறப்பாக நடனமாடி பாராட்டு பெற்றுத்தான் இங்கே வந்தது. எல்லாரும் தமிழ்நாட்டில் அரங்கேற்றமாகி வெளிநாட்டுக்கு போவாங்க. இந்த பொண்ணு சிங்கப்பூரில் அரங்கேற்றமாகி தமிழ்நாட்டுக்கு வந்து. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி. நல்ல கவனம் செய்யுங்க. சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழி, தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை. ஆகவே தமிழை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சிங்கப்பூரில் தான் தெரியும்.